பாஜக எதிர்ப்பை கொஞ்சம் குறைச்சிட்டு திமுக எதிர்ப்பை அவர் அதிகப்படுத்துறாரா? விஜய் என்பவருக்கு விரோதி நம்பர் 1 செந்தில் பாலாஜி. அவர் பாஜகவிற்கு கொள்கை எதிரி என்று சொன்னாலும் கண்டிப்பாக ஒண்ணுத்தியான பிடிச்சுக்கணும். அவர் ரெண்டுத்தையுமே அகைன்ஸ்டா இருந்தாருன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து நெச்சிக்கிடுவாங்க அவங்கள. விஜயன் வளர விடாமல் பண்ணது திராவிட முன்னேற்ற கழகம். விஜயை அவருக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கெடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். ஏன்னா இப்ப பாத்துங்க, இந்த 2026 அப்புறம் திமுக அதிமுக மாதிரி பிச்சு போயிட்டு இருந்தா என்னுடைய கணிப்பு சார். அரசியல் ரீதியாக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு பொதுச் செயலாளர் திட்டினார்னு அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை மாற்றி விட்டது திமுக. அந்த மாதிரி பண்ணும்போது காங்கிரஸையும் உடைப்பதில் திமுக முன்னணி காமிக்கும். விஜயனுடைய அலுவலகத்துக்கு போய் அந்த சிபிஐ என்கொயரி விஜயை பார்த்து பேசிட்டாங்க. அது யாருக்குமே தெரியாது. தமிழ் வெற்றி கழகம் விஜயனுடைய தலைமையில் இருப்பது கிரிக்கெட் பேட், அதை தேர்தல் சின்னமாக தேர்ந்தெடுக்க இருக்கிறார்கள். இந்த 5 நாள் நடுவுல ராகுல் காந்தி ஒரு பெரிய ஹைட்ரஜன் பாம்னு குண்டை போட்டு விட்டாரு. ஹரியானால ஓட்டு திருச்சி நடந்திருக்கு. ஐயா, தமிழ்நாட்டில் என்ன நடந்ததுங்க? மோடி நாடாளுமன்றத்திலேயே தமிழகத்தில் பாஜக வளர்ந்து விட்டது என்று பேசியிருக்கிறார் நரேந்திர மோடி. அவருக்கு பெரிய பதவி தரேன்னு அமித்ஷாவே சொல்லியிருக்காரு, ஓப்பனா சொல்லியிருக்காரு. இவருக்கு புது பிரசிடென்ட் வந்த உடனே ஜெனரல் செக்ரட்டரி கொடுக்கிறேன் சொல்லியிருக்காங்க. வணக்கம் சிவா 1440 நேயர்களே. மீண்டும் ஒரு பரபரப்பான அரசியல் சூழலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். நமஸ்காரம் சிவகுமார் சார். இப்போ இன்னைக்கு தாவேகா தீர்மானம் ரொம்ப சுறுசுறுப்பா போட்டிருக்காங்க. 12 தீர்மானம். அதுல நம்ம பார்த்தோம்னா 9 மாநில அரசுக்கு எதிராக, 2 மத்திய அரசுக்கு எதிராகன்னு வச்சுக்கலாம். அது ஒண்ணு மீனவர் பிரச்சனை, ரொம்ப பழசு, புதுசா எதுவும் இல்ல. 2வது இந்த எஸ்ஐஆர் ரிப்போர்ட், அது தேர்தல் ஆணையம் நடத்துறதுனாலும் பின்னாடி மத்திய அரசு அப்படின்னு வச்சுட்டோம்னா மீதி 1 விஜய்க்கு அதிகாரம் கொடுக்கறது, மீதி 9 மாநில அரசுக்கு எதிராக. சோ இப்ப என்ன சார், விஜய் பாஜக எதிர்ப்பை கொஞ்சம் குறைச்சுட்டாரா? ஏன்னா போன தடவை அவர் மொழி பிரச்சனை, ஒன் எலெக்ஷன், யூனிஃபார்ம் சிவில் கோட் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி தீர்மானம் போட்டாங்க. இப்ப அதெல்லாம் காணும். இது என்ன சார் சொல்றது? பாஜக எதிர்ப்பை கொஞ்சம் குறைச்சிட்டு திமுக எதிர்ப்பை அவர் அதிகப்படுத்துறாரா? சிவா 1440 நேயர்களுக்கு என்னுடைய நன்றிகள். சிவகுமாருக்கு நன்றிகள். தாங்கள் கூறியது போது எந்த விவாதம் ஆரம்பிக்கும் முன்னதாக இறை வணக்கம் செய்வது என்னுடைய ஒரு வழக்கம். நன்றி சார். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆறுவேற்காக ஏகி, அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் நம்மை அடுத்து காப்பான் என்ற கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு செய்யுளை படித்து அதற்கான ஒரு விளக்க உரையை கொடுத்து தமிழ்நாட்டில் உள்ள பல நாயன்மார்கள், ஆழ்வார்கள் மற்றும் கிராம தேவதைகள் அனைத்தையும் மனதில் வைத்துக் கொண்டு சிவகுமாரனுடைய ஒரு முயற்சி வெற்றி அடைய வேண்டும் என்று கூறி, நம்முடைய சந்ததிகள், சிவகுமாருடைய நேயர்கள், என்னுடைய நேயர்கள் தீர்காயுசுடன் இருக்க வேண்டும் என்று எம்பெருமானை பிரார்த்தித்து, அனைவருக்கும் நல்ல உடல்நிலை, வீடு வசதி, சுகமான வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கை, குஷியான வாழ்க்கை தர வேண்டும் என்று பிரார்த்தித்து, தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில். விஜய் என்பவருக்கு விரோதி நம்பர் 1 செந்தில் பாலாஜி. விஜய் என்பவருக்கு விரோதி நம்பர் 2 உதயநிதி. காரணம், அவர் இன்று பேசியதிலிருந்து புண்புட்ட ஊண்ட டைகர். அவர் இப்பொழுது மெதுவாக தன்னுடைய பழைய நிலைக்கு வருகிறார். இன்று அவருடைய மகாபலிபுரத்தில் நடந்த மீட்டிங்ல அவருடைய கண்டென்ட்ஸ் பாத்தீங்கன்னா 3 நிமிஷம் 4 நிமிஷம் பேசினா கூட அவர் சுப்ரீம் கோர்ட் தனக்கு கொடுத்த ஒரு பாராட்டுதல்களையும் அவருக்கு கொடுத்த பாதுகாப்பு, சுப்ரீம் கோர்ட் பாதுகாப்புனால தான் இன்னைக்கு விஜய் தெருவில் நடமாடுகிறார் என்று கூட தைரியமாக சொல்ல முடியும். காரணம், சுப்ரீம் கோர்ட்டினுடைய அந்த எஸ்ஐடி அனுப்பிய பிறகு, அஜய் ரஸ்தோகி நீதியரசருடைய தலைமையில் அமைத்த பிறகு, பல விசாரணைகள் நடந்த பிறகு விஜய் அவர்கள் சரியான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். பல தீர்மானங்கள் போட்டாலும் அந்த தீர்மானத்திலிருந்து புது தீர்மானம் ஒண்ணுமே வரல சிவகுமார். அதனால ஓல்ட் தீர்மான ரெசல்யூஷன்ஸ் எக்ஸிஸ்ட். ஹி இஸ் நாட் அகைன்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் ஆர் எனிதிங். பட் அவர் பாஜகவிற்கு கொள்கை எதிரி என்று சொன்னாலும் கண்டிப்பாக இந்தியாவில் 2 அரசுகள், ஒன்னு மாநில அரசு, ஒன்னு மத்திய அரசு, புதியதாக கட்சி தொடர்ந்த பிறகு 2ஐயுமே எதிர்த்தார். வாழ்க.
வாழ்த்துக்கள். ஆனால் ஒண்ணுத்தையான பிடிச்சுக்கணும். அவர் ரெண்டுத்தையுமே அகைன்ஸ்டா இருந்தாருன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து நெச்சிக்கிடுவாங்க அவங்கள. இப்ப பாருங்க, விஜயன் வளர விடாமல் பண்ணது திராவிட முன்னேற்ற கழகம். விஜயை அவருக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கெடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். இந்த நிலையை வச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவர் பாஜகவை எதிர்த்து பேசவில்லை, உண்மைதான். ஆனால் அவர் முடிக்கும் பொழுது விஜய் அவர்கள் கையை திறந்து கொண்டு சொன்னார், 100% எங்களுக்கு சான்சஸ் இருக்கிறது, புது அமையும் கூட்டணி என்று. அதை எதை காங்கிரஸ் இண்டிகேட் பண்றாரா? அப்போ ஆக மொத்தம் he is opening his door for காங்கிரஸ் என்பதுதான் என்னுடைய அரசியல் கருத்து. சிவா. ஆமா சார். ஏன்னா அவரோட கடைசி தீர்மானம் கூட்டணிக்கான அனைத்து அதிகாரமும் விஜய்க்கு வழங்கி இருக்கு. ஸோ அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் இப்பதான் வந்து கூட்டணியை பத்தி கொஞ்சம் யோசிக்க போறாரு. இன்னும் வரும் மாதங்கள்ல அவர் வந்து கூட்டணி முடிவை எடுப்பாரோ அப்படின்னு நமக்கு வந்து தோன்ற வைக்கிறது. அவன் ரெண்டு பக்கம் எடுக்கலாமோ இல்லையோ, பாஜக பக்கம் எடுக்கலாம், அதிமுக பக்கம் எடுக்கலாம், காங்கிரஸ் பக்கம் எடுக்கலாம். இதெல்லாம் ஒண்ணு இருக்கு. இப்ப காங்கிரஸ் வந்து திமுக விட்டுட்டு வெளில வருமா வராதா, இதெல்லாம் ஒரு கேள்வி வந்துட்டா இல்லையா? ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயமா நம்ம விஜய் காங்கிரஸ் கதவுகளை மூடவில்லை, திறந்து வச்சிருக்காரு. சோ அதே சமயத்துல காங்கிரஸும் சில சமயம் அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு முறையாவது திமுக வந்து எங்களுக்கு அடுத்த தடவை ஆட்சியில பங்கு கொடுக்கணும் அப்படிங்கறத கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை ஒரு காரணமா காமிச்சு அவங்க வந்து திமுக கூட்டணியில இருந்து வெளில வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? வாய்ப்பு அப்படி திமுக கூட்டணி விட்டு ராகுல் காந்தி, ஸ்டாலின் வரவு பிரியாது சார். ஆனா எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் தங்களுடைய எதிர்காலத்தை நினைத்து கொண்டு, ஏன்னா இப்ப வந்து பாத்துங்க, இந்த 2026 அப்புறம் திமுக வந்து அதிமுக மாதிரி பிச்சு பிச்சு போயிட்டு இருந்தா என்னுடைய கணிப்பு சார், அரசியல் ரீதியாக. காரணம், ஏற்பட்ட தலைமை இல்லை, அங்க ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் இல்லை. இதே இஷ்யூவை ஐயா கருணாநிதி இருந்திருந்தாருன்னா வேற விதமா ஹேண்டில் பண்ணிருப்பார். எனக்கு தூக்கம் வரமா, அது வரல, என்னுடைய கொலீக்ஸ் எல்லாம் என்னை ஏமாத்துறாங்கலாம் சொல்ல மாட்டார் அவர். ஹி won't show his weakness. ஆனா ஸ்டாலின் காமிக்கிறார். ஸ்டாலினுக்கு இருந்த அந்த பிடி குறைஞ்சி தளர்ந்து வருகிறதோ என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது. நான் திமுகவை 40 ஆண்டுகள் நேரடியாக பார்த்ததா சொல்றேன். ஒண்ணு, தாங்கள் கேட்ட மாதிரி காங்கிரஸினுடைய எதிர்காலம் தமிழகத்தில் இருளாகத்தான் இருக்கிறது. திமுக விட்டு காங்கிரஸ் போச்சுன்னு திம்சம் பண்ணிடுவாங்க ஏடிஎம்கே விஜய் சேர்ந்துட்டு. ஆனா விஜய் ஒருவேளை காங்கிரஸுக்கு தன் கூட சேர்றதுக்காக உங்களுக்கு ஆட்சியில பங்கு தர நிச்சயமா வந்து அவருக்கு அதிக சீட் அவரால் கொடுக்க முடியும். சோ அதெல்லாம் சொல்லி காங்கிரஸை தன் பக்கம் இழுப்பாரா? அப்படி இழுத்தானா காங்கிரஸுக்கு ஒரு புது எதிர்காலம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்ப காங்கிரஸ் உடையும். இப்ப பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தன்னுடன் பயணம் செய்த 5 வருடங்களாக 10 வருடங்களாக பயணம் செய்த கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு பொதுச் செயலாளர் திட்டினார்னுட்டு அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை மாற்றி விட்டது திமுக. மதிமுக 2ஆக பிளந்து விட்டது. வைகோ, மல்லை, சத்யா. பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் பிளந்து விட்டது. காங்கிரஸ் செல்வ பெருந்தகை வர்சஸ் பீட்டர் அல்போன்ஸ், ஜோதிமணி பிரிந்து விட்டது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட். இப்ப பாருங்க, காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவருக்காக ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் திமுக எங்க ஃப்ரண்ட்ல வரக்கணும் காங்கிரஸுக்கு, அதுதான் மாயாவதி லெட்டர் போட்டிருக்காரு அமித்ஷாவுக்கும் ஸ்டாலினுக்கும். எங்க நீங்க ஸ்டாப் பண்றீங்க? யார் காங்கிரஸ்காரன் வந்து அதுல மாட்டினாங்கன்னா why should DMK protect? ஆக மொத்தம் அது உடஞ்சிருக்கு. அனைத்து கட்சிகள், விசிகா உடஞ்சிடுச்சு, அந்த ஆதவ அர்ஜுனா தாவேக்காக்கு போயிட்டாரு. அந்த மாதிரி பண்ணும்போது காங்கிரஸையும் உடைப்பதில் திமுக முன்னணி காமிப்பும், காங்கிரஸ் தமிழகத்தில் உடையும் என்பதுதான் என்னுடைய. இருக்கக்கூடிய கேடர்லாம் இருக்கான் பாருங்க, அவன் பவர் கேட்கிறான். பவர் இல்லை, ஏன் தெரியுமோ? ஒவ்வொரு டிஎம்கே டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, எம்எல்ஏ, ஒன்றிய செயலாளர் 10,000 20,000 கோடி ரூபாய் இருக்கு சிவா. 1 2 இல்லை, எல்லாத்துக்கும் ஏன் இடி வந்து அவங்க முன்னாடி போறது? இன்னைக்கு ஈடின்னு பயந்துன்னு திராவிடத்தையே மறந்து விட்டுட்டு நேரு வந்து கோவில போய் சுத்திட்டு இருக்காரு. நரி வலம் வராரு, கறி வலம் வராரு. எதுக்காக? திராவிடம் முடிஞ்சு போச்சு இல்லையா? ஆக மொத்தம் 2026 திராவிடம் மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுக மேலே கொந்துரும். ஆக மொத்தம் காங்கிரஸ் கண்டிப்பாக விஜய் பக்கம் போவதற்கான வழிகுறிகள் இருக்கின்றன. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் they want future சிவா. என்ன மாதிரி வயசானவங்க 70 75 வயசானவங்க வெளில வந்துருவாங்க. திமுக ஜாலர் அடிச்சுட்டு இருப்பான். அது ஒரு நியாயமான எண்ணம் தான் அவங்க அப்படி நினைச்சாங்க. அவங்களுக்கு ஒரு எதிர்காலம் வேணும். எல்லாருக்குமே எதிர்காலம் வேணுமே. இவருக்கு ஒண்டி வேண்டாம், எல்லாருக்குமே வேணுமே. அதுதான் ஒரு இருக்கக்கூடிய நிலைமை. இப்ப நீங்க மத்த எந்த புது பரபரப்பு செய்திகளோட வந்திருக்கீங்க சார்? பூச்செண்டுல ஒண்ணு வந்து பக்காவா என்னை பொறுத்தமட்டில் வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில்
ஒரு பெரிய மாறுதலை நான் காண்கிறேன். 11, 12, 13 தேதிகளில் நீதியரசர் அஜய் ரஸ்தோகி தமிழகம் செல்ல இருக்கிறார். அப்பொழுது விஜயுடன் பார்ப்பாரா, பார்த்து பேசுவாரா, செந்தில் பாலாஜி மீட் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்களா? இப்ப பாருங்க, சிபிஐ என்கொயரி நடந்தது, ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் கொடுத்தாங்க, அதான் பூச்செண்டு 1. பூச்செண்டு 2 விஜயனுடைய அலுவலகத்துக்கு போய் அந்த சிபிஐ என்கொயரி விஜயை பார்த்து பேசிட்டாங்க. அது யாருக்குமே தெரியாது. இப்ப விஜய் ஓப்பனா அஜய் ரஸ்தோகி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை பாக்குறதுக்கு அவர் டெல்லிக்காரனா இல்ல தமிழ்நாட்டில் அவர் கரூருக்கு போகும்போது பார்க்கலாம். இந்த 2 ஆப்ஷன். பூச்செண்டு 3 புதன்கிழமை 5ஆம் தேதி மகாபலிபுரத்தில் நடந்த தாவேகா பொதுக்குழுவில் தீர்மானங்கள் எல்லாம் வச்சுட்டு நாளை மறுநாள் தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர்கள் டெல்லியில் தேர்தல் கமிஷனை பார்த்து தங்களுக்கு சின்னம் ஒதுக்க வேண்டும், எங்களுடைய ரிஜிஸ்டர்ட் பார்ட்டிலேருந்து ரெகக்னைஸ் பார்ட்டியா பண்ணுங்கன்னு ஒரு ஏதி கொடுக்க போறாங்க. there is a standard operating procedure for that. ஒரு certain format இருக்கு. அந்த மாதிரி எழுதி கொடுத்தீங்கன்னா they will definitely give you a common symbol. அது 2026 தமிழக பொது தேர்தலில் தமிழ் வெற்றி கழகம் விஜயனுடைய தலைமையில் இருப்பது கிரிக்கெட் பேட், அதை தேர்தல் சின்னமாக தேர்ந்தெடுக்க இருக்கிறார்கள். அப்படி இல்லை என்றால் டார்ச் லைட் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா விசில் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா ஆட்டோ ரிக்ஷா கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா பஸ். ஆக மொத்தம் இந்த 4-5 தேர்தலுடைய ஆப்ஷன்ஸ் வச்சுட்டு டெல்லிக்கு எலெக்ஷன் கமிஷனோட இன்டராக்ட் பண்ண போறாங்க. எலெக்ஷன் கமிஷன் டேக்ஸ் 45 days டு கிவ் யூ a symbol. லீகல் ப்ராசஸ்லாம் பார்க்கணும். அதுக்கு இந்தியாவில் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல நீங்க போனீங்கன்னா ஃப்ரோசன் சிம்பிள், அவைலபிள் சிம்பிள்னா இருக்கு. நீங்களே பார்க்கலாம், யாருன்னா பார்க்கலாம். அதுல எந்த காமன் பர்சன் பார்க்கலாம். அவ்வளவு சுதந்திரம் இருக்கு இந்தியாவில், பாருங்க. இட்ஸ் நாட் எ க்ளோஸ்டு சொசைட்டி. ஸோ அந்த டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால விஜய் அவர்கள் நாளை 6ஆம் தேதி வியாழக்கிழமை டெல்லிக்கு அனுப்ப இருக்கிறார் பல தலைவர்களை என்பதுதான் என்னுடைய பூச்செண்டு சிவா. இப்ப நம்ம கொஞ்சம் திரும்பி இந்த எஸ்ஐஆர் ரிப்போர்ட்டை பத்தி பார்க்க போனோம்னா, தமிழக அரசு தீர்மானம் நிறைவேற்றுச்சு. அப்புறம் அனைத்து கட்சிகள் கூட்டமும் கூட்டிட்டு அதுல நமக்கு சில கட்சிகள்லாம் போல, அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாரும் போனாங்க. தவேகா போல. தீர்மானம் நிறைவேற்றினாலும் தவேகா அந்த கூட்டணி அந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போல. அதே சமயத்துல ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு நேரடியா ஒரு சேலஞ்ச் விடுக்கிறாரு. இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவதாகவும், அவங்களுக்கு மோடிக்கு துணிவு இருந்தால் சுப்ரீம் கோர்ட்ல சந்திக்கணும் அப்படின்னு தீர்மானம் போடுறாங்க. ஸோ இதுல நம்ம எப்படி சார் எடுத்துக்கிறது? இந்த எஸ்ஐஆர் மேட்டர் வாக்காளர் மத்தியில யாருக்கு சார் ஒரு அனுதாபத்தையும் ஒரு அட்வான்டேஜையும் கொடுக்கும்? ஸோ ஒரு சைடு நம்ம செய்ய போறோம், கிளீன் அப் செய்ய போறோம். அது கிளீன் அப் இல்ல, அது என்ஜினியரிங் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஸோ வாக்காளர் மத்தியில யாருக்கு சார் லாபம்? எந்த கட்சிக்கு லாபம்? லாப நஷ்டத்தை பார்ப்பதற்கு முன்னதாக திமுகவிற்கு நஷ்டம். ஏன் என்று கேட்டால் 2019, 2021, 2023 சிவை எலெக்ஷன், 2024 லோக்சபா எலெக்ஷன், இந்த 4 தேர்தல்களிலும் திராவிட முன்னேற்ற கழகம் 100% வின் பண்ணியிருக்காங்க. எஸ்ஐஆர் என்பது போலி வாக்காளர்களை எடுப்பதும், இறந்தவர்களை நீக்குவதும், அந்நிய நாட்டுக்காரர்களை எடுப்பதும், அதாவது அவ யார்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இல்லை அவளெல்லாம் எடுக்கணும். அதுதான் இது பீகார்ல உதவியா இருந்தது. நேபாள், ரோஹிங்யாஸ், பர்மாக்கார, மயன்மார்காரன், பங்களாதேஷ்காரெல்லாம் எடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி கிடையாது சிச்சுவேஷன். தமிழ்நாட்டில் போலி வாக்காளர்கள். இதை வச்சு மனசுல வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எஸ்ஐஆர் என்பது 2 நாள் ஆயிடுச்சு. 70,000 வீட்டுக்கு கொடுத்துட்டாங்க டாக்குமெண்ட்ஸ். இப்போ சுப்ரீம் கோர்ட் நிறுத்தாது. பீகார்லேயே நிறுத்தல. பீகார்ல 1 மாசத்துக்கு தான் பண்ணி முடிச்சாங்க. பீகார்ல தேர்தலுக்கு அதே எஸ்ஐஆர் வச்சுதான் அந்த லிஸ்ட் வச்சுதான் எலெக்ஷன் போலிங் ஏஜென்ட்ஸே பண்ணாங்க. எப்பொழுது பீகாரில் வெற்றிகரமாக முடிந்ததோ தமிழகத்திலும் கேரளாவிலும் வெஸ்ட் பெங்காலிலும் முடியும் என்பதுதான் எலெக்ஷன் கமிஷன் மனதில் இருக்கிறது என்று நான் வெளிப்படையாக சிவா நேயர்களுக்கு சொல்ல முடியும். இப்போ நம்ம கொஞ்சம் பீகார்ல பத்தி மென்ஷன் பண்ணீங்க. ஸோ பீகார் எலெக்ஷனை எடுத்துக்கிட்டோன்னா அதுல புது அப்டேட் என்ன சார்? அவங்க தேர்தல் பிரச்சாரம் இப்ப ரொம்பவும் சூடு பிடிச்ச நிலையில இருக்கணும். முடிய போறது இன்னும் ஒரு நாட்கள் 2 நாட்கள்ல முடிய போறது. அதுல புது அப்டேட் என்ன சார்? யார் சார் லாஸ்ட் மினிட் பிரச்சாரத்துக்கு வராங்க? நாளைக்கு காத்தால போலிங் சிவா. 6ஆம் தேதி காத்தால 11ஆம் தேதி இருக்கு. இன்னும் 5 நாள் தான் இருக்கு. இந்த 5 நாள் நடுவுல ராகுல் காந்தி ஒரு பெரிய ஹைட்ரஜன் பாம்னு குண்டை போட்டு விட்டாரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு கேட்டீங்கன்னா,
இப்ப இருக்கிறத பாத்தீங்கன்னா ஹரியானால ஓட்டு திருட்டு நடந்திருக்கு. ஐயா, தமிழ்நாட்டுல என்ன நடந்ததுங்க? 39க்கு 39 எப்படிங்க வின் பண்ணீங்க நீங்க? அங்க ஓட்டுச்சோடு நடந்ததா? அப்ப திமுக கள்ள ஓட்டு போட்டாங்களா? திமுக வந்து எப்போ சுப்ரீம் கோர்ட் போறேன்னு சொல்றாங்களோ, காங்கிரஸ் ஏன் போக மாட்டேங்குது ஹரியானா சுப்ரீம் கோர்ட்டுக்கு? இதெல்லாம் ஒரு மறு கேள்வி இருக்கு. அதை தவிர பிரேசிலியன் லேடி ஓட்டு போட்டான்னு சொல்றா, 222 தானே ஓட்டு போட்டாங்க. சிவா, நம்ம இந்தியால ஒரு கணக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்லைக் அதர் கண்ட்ரீஸ் வி புட் மார்க், இங்க் மார்க், இங்க விரல்ல ஒரு இங்க் வச்சிருவோம். ஆமா. அது எடுக்கிறதுக்கு 1 மாசம் ஆகும். இட் கெட்ஸ் இன்டு யுவர் பாடி, பிளட் எல்லாத்துலயும். அது இஸ் நான் கெமிக்கல், அதாவது இது இல்லை, அது இங்க போய் பண்ணிடுவாங்க. யூ கேனாட் எரேஸ் இட். இப்ப நான் ஒரு தடவை வெளில வந்துட்டேன்னு வச்சுங்க, ஒரு போலிங் பூத் போயிட்டு 222 தானே நான் ஓட்டு போட்டிருக்கா, பிஜேபி ஓட்டு போட்டான்னு இவர் சொல்றேன். நான் சொல்றேன் அவ காங்கிரஸ் தான் ஓட்டு போட்டா. எப்படி தெரியும்? ஓட்டு போற சீக்கிரட். இந்த இங்கு போட்ட அப்புறம் 222 தானே போடுறான்னா அவன் ஏஜென்ட் என்ன பண்ணான் சார்? வாழைப்பழம் சாப்பிட்டு இருந்தாங்களா, இல்ல முட்டைக்கு இது பண்ணியிருந்தாங்களா, தடவி கொடுத்துருந்தாங்களா? அங்க ஒவ்வொரு பூட்லயும் காங்கிரஸ் ஏஜென்ட் இருக்கான்ல, அவன்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க? அது ஒண்ணு. ரெண்டாவது, பிரேசிலியன் கார்டு வந்து போட்டான்னு சொல்றாரு. இப்ப நான் ஒன்னும் ஓப்பனா நான் சொல்றேன், இது வந்து எக்ஸ் வலைதளத்தில் இருக்கிறது, பேஸ்புக்ல இருக்கு, ஓப்பனா பிஜேபி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கா. ராஜ்யசபால டிபேட்ல கிரண் ரிஜிஜு சொல்லியிருக்காரு. 1983 1 சப்தர்ஜங் ரோடு என்று இருக்கக்கூடிய பிரதமர் இல்லத்தில், இந்திரா காந்தியுடைய இல்லத்தில், சோனியா காந்தி அம்மையார் இத்தாலியினுடைய பிரஜையாக இருந்த பொழுது எப்படி அந்த அம்மா ஓட்டு போட்டாங்க? அதை கேட்கிறாளே. அதுவும் பிரேசிலியன் மாடலுக்கு ஒண்ணு. அப்போ ஓட்டு போடலன்னு சொல்ல முடியும்னா, இவ ஓட்டு போட்டா, ராஜேஷ் கண்ணாக்கு ஓட்டு போட்டான்ட்டு டாக்குமெண்டே இருக்கு, அவர் ஓட்டு போடுற போட்டோவே இருக்கு, அவ ஓட்டு போட்ட சிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க 100% உங்களுக்கு வந்து கிளீனிங் சிஸ்டம் பண்ணணும்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோ, எஸ்ஐஆர் தேவை. அதுக்கு இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொன்னது அப்புறம் தமிழ்நாடு அரசாங்கம் எஸ்ஐஆர் வேண்டான்னு சொல்லல சிவா. இப்ப தேர்தல் காலம், மழை பெய்யுது, இப்ப பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆமா, இப்ப நேரம் இருக்காது அப்படிங்கறாங்க. அதான் they don't totally reject it. இருந்தாலும் அந்த கேஎன் நேரு வீட்டுல அந்த என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் வந்தது பாருங்க, அவருக்கு மேல கைதாவாரா என்ற ஒரு சூழ்நிலை வரும்போது அதை மறைக்கிறதுக்காக இதை கொண்டு வந்தாங்க. இது ஒரு சைட் ட்ராக் பண்ணதுக்கு பண்ணாங்க. ஸோ இப்போ பாஜக பத்தி நான் ஒரு கேள்வி கேட்கணும். ஸோ திருப்பி நம்ம வந்து பாஜகக்குள்ள உட்பூசல் வந்து ரொம்பவும் வெளிப்படையா தெரியிற மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கிறது. இப்ப சமீப காலமா திரு அண்ணாமலை பிரஸ் மீட் பண்ற போதோ, இல்லாட்டி அவர் வந்து வேற ஒரு நிகழ்ச்சிக்கு போறபோது ஒரு நிருபர் வந்து குறுக்க கேள்வி கேட்டபோதோ, அவர் ரொம்பவும் ஒரு டிஸ்டர்ப்டு மனநிலையில இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வந்து ரொம்ப 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 கடிந்து கொண்டார் ஒரு நிருபரை நேற்று கூட. ஸோ இப்ப வந்து அவருடைய எதிர்பார்ப்பை வந்து சரியா வந்து பாஜக வந்து தீர்த்து வைக்கலன்னு அவருக்கு ஏதாவது உள்ளுக்குள்ள கோபம் இருக்குமா சார்? அப்படி ஒன்றும் அவருடைய மனநிலை பற்றி கூறுவது அவர்தான் கூற வேண்டும். இருப்பினும் அனைத்து பாஜக தலைவர்களுக்கும் சரி சமமாக செயல்படுகிறார் நரேந்திர மோடி அவர்களும், அமித்ஷா அவர்களும், நட்டா அவர்களும். என் மண் என் மக்கள் யாத்திரைக்கு உதவி செய்தது, பரிபூர்ணமாக ஆதரவு செய்தது நரேந்திர மோடி. நாடாளுமன்றத்திலேயே தமிழகத்தில் பாஜக வளர்ந்து விட்டது என்று பேசியிருக்கிறார் நரேந்திர மோடி. அண்ணாமலை வளர்த்து விட்டது. 3 வருடத்திற்கு மேல் ஒரு சீப் இருக்க முடியாது ஒரு ஸ்டேட்டுக்கு என்பது பாஜகவுடைய ரூல். அதனால அவர் எடுத்திருக்காங்க, நைனா நாகேந்திரன் போட்டிருக்காங்க. அவருக்கு வந்து பெரிய பதவி தரேன்னு அமித்ஷாவே சொல்லியிருக்காரு, ஓப்பனா சொல்லியிருக்காரு. அவர் கண்டிப்பாக பொறுத்தார் பூமி ஆழ்வார். இன்னும் கொஞ்ச நாள் வாய மூடி நின்றார்னு வச்சுங்க, இவரை விட சீனியர்ஸ் இருக்காங்க தமிழ்நாட்டில். சிவா, பொன் ராதாகிருஷ்ணன், ஹெச் ராஜா, இவர் தமிழிசை சவுந்தரராஜன், இவங்கெல்லாம் இருக்காங்க. அவளுக்கெல்லாம் பதவி கொடுக்கணும் இல்லையா? இவருக்கு வந்து புது பிரசிடென்ட் வந்த உடனே ஜெனரல் செக்ரட்டரி கொடுக்குறேன் சொல்லியிருக்காங்க. டில் தென் ஹி ஹஸ் டு கீப் சைலன்ஸ். நடுவில் அவருக்கு வந்து நிருபரை திட்டினாரு, தனி கட்சி ஆரம்பிக்க போறேன்னாரு, நற்பணி மன்றம் ஆரம்பிக்க போறேன்னு சொன்னான்னா அது அவருடைய வெறுப்புகளை காண்பிக்கிறது. அவர் வந்து அதிமுகவினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி தான் வருவார் என்று ஓப்பனா சேலஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் கூட அக்செப்ட் பண்ணின அப்புறம் கூட வேண்டுமென்று இந்த திமுக ஊடகங்கள் அவரை மலைநிலை மாற்ற செய்கிறார்கள். நேற்று நிருபரிடம் அவர் கடிந்து கொண்டார் என்றால், ஒரு நிருபருக்கு, நானும் நிருபரா இருந்திருக்கேன் சார், 75 வயசாச்சு எனக்கு. 45 years I covered parliament, not 1 or 2 years. எனக்குன்னு ஒரு சில புரோட்டோகால் இருக்கு சிவா. யூ கான்ட் டிஃபை தட். யூ கான்ட் கோ அகைன்ஸ்ட் இட். அதனால அந்த நிருபர் செய்தது தவறா என்பது கேள்விக்குறியாக இருந்தாலும்
அந்த ஒரு நிருபரை பற்றி இன்னொரு நிருபர் பேசக்கூடாது என்ற நீதியில் நான் இருப்பதனால் அண்ணாமலை செய்தது சரி என்பதுதான் எனக்கு புரிகிறது சிவா. இப்போ வேற ஒரு கேள்வி. இப்ப வந்து என்டிஏ கூட்டணி தமிழ்நாடு என்டிஏ கூட்டணியில ஏடிஎம்கேயும், பாஜகவும் ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாரி தெரியுது. ஸோ இதனால பாஜக வந்து அதிக சீட்டுகள வந்து அசெம்பிளி எலக்ஷன்ல பெறுமா சார்? கிட்டத்தட்ட ஒரு 65லேருந்து 70 சீட் வரைக்கும் வந்து பெறணும். இல்லாட்டி வந்து அண்ணாமலையே வந்து அவங்கள கேள்வி கேட்பாங்க அப்படின்னு ஒரு நேரேட்டிவ் பின்னாடி நாங்க சில சமயம் தவறான கருத்து. நாம 2 பேரும் பேசுறது வந்து தூரத்துல இருந்து பேசுறோம். நம்ம சில உண்மைகளை எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்குத்தான் தல நிலவரம் தெரியும், கள நிலவரம். தமிழகத்தில் 234 தொகுதிகளில் 200 தொகுதிகளை நேற்று அவர் முடித்து விட்டார் சுற்றுப்பயணம் செய்து. அதை தவிர அகில இந்திய அளவில் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் நயினார் நாகேந்திரனுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு பல 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 விஷயங்கள் வரும். எப்படி திமுகவை வேருடன் பிடுங்கி எறிவேன் என்று அவர் சொன்னாலும் உக்காடுக்கே பேங்துங்கான்னு சொன்னார் ஹிந்தியில. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவள்ல பேசுறதுக்கு ஒரு டிஃபரெண்ட் லெவல் சிவா. நம்ம கமெண்ட் பண்ணலாம் என்ன ஒன்னா. பிராக்டிக்கலா பேசணும்னு பாத்தீங்கன்னா 65 சீட் பிஜேபி கேட்டீங்கன்னா அவன்கிட்ட ஆள் கிடையாது சிவா. யூ ஹேவ் டு டேக் லோன் ஃப்ரம் ஏடிஎம்கே ஆர் சம் அதர் பார்ட்டி. தோத்து போயிட்டீங்கன்னா அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு நாடு இந்த நாடு பிடிச்சு பார்ப்பார், அமித்ஷா பிடிச்சு பார்ப்பார். இப்ப சிவா திருநெல்வேலி 2 அப்படின்னானே உங்களுக்கு என்ன பேக்ரவுண்டு உங்களுடைய என்னங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க அவங்க. அதை தவிர அப்போசிஷன் கேண்டிடேட் ஸ்ட்ராங்கா இருப்பாரா? இப்போ ஸ்டாலின் எதிர்க்க அண்ணாமலை இருந்தாருன்னா எப்படி இருக்கும்? டைட்டா இருக்கும். இல்ல ஸ்டாலின் எதிர்க்க சிவாவையும் ராஜகோபாலையும் போட்ட ஸ்டாலின் வில் ஹேவ் a landslide victory. எனக்கு என்ன பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கு, சிவாக்கு என்ன இருக்கு? ஸோ அந்த மாதிரி பார்க்கணும். இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு ஒரு 25 சீட் தருவாங்க என்னுடைய எஸ்டிமேஷன் சிவா. அதுக்கு மேல போக கேள்வி கேட்டேன்னா அதுக்கு முன்னாடி இருக்கும்போது அண்ணாமலை தலைவரா இருந்த போது அவர் 150 சீட் வரைக்கும் நாங்க நிச்சயமா நிப்போம் அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப கூட நிக்கலாம் சிவா, இப்ப கூட நிக்கலாம் சிவா. நிக்கிறது பத்தி ஒண்ணு இல்ல. யார் XYZ நீங்க பாட்டு போட்டுட்டே போலாம். பட் வின்னபிலிட்டி இருக்கணுமே உங்களுக்கு. நீங்க 25 சீட்டு ஏடிஎம்கேவோட சேர்த்தீங்கன்னா 20 சீட் உங்களுக்கு நிச்சயம். நீ 150 சீட் போட்டுட்டு 2 சீட் ஜெயிக்கிறத விட புரியுதா உங்களுக்கு? புரியுது. அதே சமயத்துல ஏடிஎம்கே அதுக்காக தானே ஏடிஎம்கேயோட கூட்டணி வச்சு அவங்க ஆதரவுல இவங்க நிறைய சீட் பெறணும்னு தானே நினைக்கிறாங்க. இது அப்ப ஏடிஎம்கே ஆட்சியை படுத்திட்டு திமுக எதுக்கணும் தானே நகர்றாங்க. அது ஒரு கொள்ளியம். திமுகவுடைய எடுக்கணுங்கிறது தானே எடப்பாடி, அண்ணாமலை, அமித்ஷா, நயினா நாகேந்திரனுடைய எண்ணங்கள். தே டோன்ட் வாண்ட் ஹிம் டு கண்டினியூ இல்லீங்களா? ஸோ அதனால கிவ் அண்ட் டேக் இருக்கும். தன்னுடைய கேடர்ஸ்களை உற்சாகப்படுத்துவதற்காக 150 170 சொல்லிட்டு போலாம். இப்ப அதுக்கு மேல நம்மளுக்கு இப்போ எங்கிட்ட ஒரு 5 பூரி கொடுத்தீங்க 4 வடை கொடுத்தீங்கன்னா சாப்பிட முடியாது. நீங்க சாப்பிடலாம், வயசு இருக்கு. இல்ல உங்களுக்கு 5 இட்லி சாப்பிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கு. தமிழகத்தில் பாஜகவிற்கு 20 சீட்டு வருது என்றால் 15 மட்டும் ஜெயிக்கலான்னு என்ற அபிப்பிராயம் எனக்கு இருக்கு. நல்ல கேண்டிடேட் போட்டீங்கன்னா நீ 60-70 போனீங்கன்னா இட் வில் கெட்ஸ் வாட்டர்ட் அவுட் என்று சொல்லி கடைசி கேள்வியாக நாம் பேசி முடிக்கலாம். அடுத்த வாரம் கண்டிப்பாக நான் தங்களை சந்திக்கிறேன். பல பூச்செண்டுகளை தர இருக்கிறேன். இருப்பினும் அடுத்த வாரத்துக்குள்ள பல உண்மையான செய்திகளை, பூச்செண்டுகளை சிவா நேயர்களுக்கு தருவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தங்களுடைய முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து நான் விடைபெறுகிறேன். காரணம், நான் இன்னொரு டெலிவிஷனுக்கு போகணும். பிளஸ் எனக்கு உடல்நிலையும் சரியில்லை, நான் மருந்து எடுத்துக்கணும். அதனால பிரார்த்தித்து நான் விடைபெறுகிறேன். நன்றி சிவா. நன்றி, வணக்கம் சார். உங்க டைம் அலோகேட் பண்ணி பண்ணதுக்கு உடம்ப பாத்துக்கோங்க. தேங்க்யூ.